بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه وسلم أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட ரப்புல் இஸ்ஸத்துடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய சந்தோஷத்தை நாம் கொடுத்திருக்கிறார். நமக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதை ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவர்கள் செய்த, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் செய்த தியாகம் இருக்கிறது, அது மிகவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கஷ்டத்திலே சிரமத்திலே தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய மகனை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுப்பதற்கு, குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி தயாரான நாள் இருக்கிறது. இந்த ஈதுல் அல்ஹாவுடைய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த, அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த இந்த தியாகம் இருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு நம்முடைய கணக்கில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விஷயம் இருக்கிறது ஒரு துக்கமான ஒரு விஷயம். எப்படி நம்முடைய கணக்கில் மனைவியை விட்டு பிரியது, ஹஜ்ஜுடைய காலங்களுக்காக வேண்டி மகனை அறுத்து பலியிடுவது இருக்கிறது, அது மிக சாதாரண விஷயமா? மகனை அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒரு நாள் அவர்களுக்கு பெருநாளாக இருக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். அந்த நாளை இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறோம்? பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சந்தோஷமிக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாம் இந்த பெருநாளை எவ்வளவு சந்தோஷமாகவும் எவ்வளவு ஆர்வமாகவும் நாம் இதை கொண்டாடுகிறோமோ, இதைவிட 100 மடங்கு அதிகமாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய அந்த நாளை பெருநாளாக சந்தோஷமிக்க நாளாக 100 மடங்கு அவர்கள் கொண்டாடினார்கள். நான் சொன்னது நமக்கு தான் இதை நினைத்து பார்த்தா வருத்தமான விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தியாகம் செய்வது இருக்கிறது நமக்கு கடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தியாகம். மிக சந்தோஷத்தோடு செய்தார்கள். இது எந்த விதமான வருத்தமும் இல்லை. அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யும் பொழுது ஒரு மகன் இல்லை, 100 மகன் இருந்திருந்தாலும் கூட நான் அறுத்த அல்லாஹ்விற்காக வேண்டி இவர்களை நான் குர்பானி செய்திருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள். முதல் நாளிலே கனவிலே பார்க்கிறார்கள், கனவு வருகிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவிலே சத்தம் வருகிறது, உங்களுக்கு பிரியமான வஸ்துவை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் தூக்கத்திலிருந்து. மறுநாள் அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதத்தில் 100 ஒட்டகங்களை அறுத்து. மனிதனுக்கு அவனுடைய பொருள் இருக்கிறது மிகவும் உயர்வானதாக இருக்கிறது. 100 ஒட்டகம் என்பது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். இன்று அதற்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையாலேயே 63 ஒட்டகங்களை அறுத்து குர்பானி செய்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறமும் கூட எவரும் 63 ஒட்டகமும் அறுத்து குர்பானி செய்தது கிடையாது, வரலாறு இன்று வரைக்கும் கிடையாது. அப்போ ஒரு கனவு கண்டதின் காரணமாக அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, கனவு என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை, 100 குர்பானி கொடுக்கிறார்கள். மறுநாள் உறங்குகிறார்கள்.
மறுநாளும் கனவு வருகிறது. உங்களுக்கு பிரியமான வஸ்துவை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி செய்யுங்கள். மறுபடியும் எந்திரிக்கிறார்கள், மறுநாளும் எந்திரிச்சு 100 ஒட்டகங்களை குர்பானி செய்கிறார்கள். எத்தனை? 200 ஒட்டகம் ஆச்சு. இன்றைக்கு ஒரு ஒட்டகத்துடைய பங்கு நம்ம ஒரு மாட்டிலோ ஒட்டகத்திலேயோ குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி பங்கு என்றால் 7 பங்கு. நமக்கு முடியாதுன்றதுக்காக வேண்டி 7 பங்கு சொல்லியிருக்காங்க. ஒட்டகம் பெருசா இருக்கு, மாடு பெருசா இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க 7 பங்கு கொடுங்கன்னு சொல்லல. நம்மளுடைய மனசு சிறுசா இருக்கு, நம்முடைய உள்ளம் சிறுசா இருக்கு, நீங்க தாங்க மாட்டீங்க, நீங்க ஒரு பங்குக்கே யோசனை பண்ணுவீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு மாட்டுக்கு 7 பங்கு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் கூட ஒரு மனிதர் நாடினால் சென்றால் அவர் ஒரு மாட்டை முழுவாக எப்படி ஆட்டை தனக்கு குர்பானி கொடுத்துக் கொள்கிறாரோ அதே போன்று ஒரு மாட்டை முழுமையாக தனக்கே குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஒரு ஒட்டகத்தை முழுமையாக தனக்கு குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஒரு ஒட்டகம் மட்டுமல்ல, நமக்கு முடியும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததை போன்று 63 சுன்னத், 63 ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறது சுன்னத்து. இந்த சுன்னத்தை யார் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம்? 100 ஒட்டகங்கள் குர்பானி ஒரு மனிதர் மேலே கொடுக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து. இந்த சுன்னத்தை நம்மளால் செய்ய முடியுமா? எங்க அதற்கு தொப்பி போடுற சுண்ணத்துவே முழுசாக எங்களுக்கு செய்ய முடியல. அதுக்கே நாங்கள் தகுந்த ஆதாரங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்களா, தொப்பி போடலையா, இதற்கு என்னென்ன ஆதாரங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம். 100 ஓட்டம்னா கியாமத்து நாள் வந்துடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, 3வது நாளாகவும் கனவு வருகிறது. உங்களுக்கு பிடித்தமான வஸ்துவை உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான வஸ்துவை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி செய்யுங்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு வருகிறது. அப்ப சிந்திக்கிறாரு, 100-200 ஒட்டகத்தை கொடுத்துட்டோம், இதற்கு மேல நமக்கு எது பிடித்தமான வஸ்து இருக்கு உலகத்தில்? அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தா தன்னுடைய மகன் தான். இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது காட்டக்கூடிய இஷாரா, சமிக்ஞையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவரைத்தான் அல்லாஹ் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி காமித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால் ஏறக்குறைய 85 வயதுக்கு அப்புறமாக அவர்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு மகன். எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த தியாகத்தை அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு செய்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். முதல் நாள் 100 ஒட்டகம், 2வது நாள் 100 ஒட்டகம், 3வது நாள் அவர்களுக்கு 100 மகன்கள் இருந்திருந்தாலும் கூட 100 மகன்களையும் குர்பானி கொடுத்திருப்பார்கள். இருந்தது ஒரு மகன், அதனால அந்த ஒரு மகனை மட்டும் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி விடுவான் என்று சொன்னால் கனவிலே சொல்லி விடுகிறான். கனவுல தான் சொல்லி இருக்கிறான். அதற்கு இவ்வளவு பெரிய தியாகம். இன்று நமக்கு நினைவிலே எவ்வளவு கட்டளைகள் இருக்கிறது, இன்று நினைவிலே நமக்கு எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ஃபர்தாக்கி வைத்திருக்கிறார். நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்து சென்று விட்டார்கள் எத்தனையோ ஃபர்தான விஷயங்களை. இன்னும் குர்ஆனிலே நாம் அமல் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ விஷயங்கள். இதுவே நாம் அமல் செய்வதற்கு இன்னும் தயாராகவில்லை. எத்தனை கட்டளைகளை நாம் இதிலே அமல் செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி, எவ்வளவு உயர்வான, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சஹாபி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிலே ஓதும் பொழுது வஷத்து ஃபி அம்ருல்லாஹி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற வார்த்தையை நாம் சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்ற விஷயத்தை அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் ஃபுத்பா போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்பது நமக்கு வரும். வஷத்து ஃபி அம்ரில்லாஹி உமர்ன்ற வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம். என்ன அர்த்தம்?
அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே மிக கடுமையாக இருக்கக்கூடிய மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 2.5 ஜுஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜுஸுவில் இருக்கக்கூடிய கட்டளைகளை நான் அமல் செய்வதற்கு ஏறக்குறைய எனக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அமலில் கொண்டு வர்றதற்கு முயற்சி செஞ்சு அமல் செஞ்சு கொண்டு வரதுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு. குர்ஆனிலே இருக்கக்கூடிய எத்தனை கட்டளைகளை நாம் அமல் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ குர்ஆனில் தெளிவாக இருக்கிறதே நமக்கு இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. கனவுலாம் வந்துச்சுன்னு சொன்னால் காலையில் எந்திரிக்கும் போதே மறந்துடுவோம். ஆனால் கனவுல காலையில் உன் வீட்டுக்கு அடியில் ஒரு புதையில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த செகண்டே புல்டோசர் அங்கே நிற்கும். வீட்டுக்கு அடியில் புதையில் இருக்குப்பா, தங்க குடம் இருக்குது, 4 குடம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 4 குடம் இல்லை 4 காசு இருக்குன்னா கூட கடப்பாறையாச்சும் வந்துடும் குறைஞ்சபட்சம் கனவுல. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனில் இருந்தால் கூட அதை நாம் கண்டு கொள்வது கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக நீ சொல்லப்படுகிறது சொன்னால் இது ஒரு குடும்பத்துடைய தியாகம். நாம் இன்று எவ்வளவு பெருநாளிலே சந்தோஷமாக இருக்குகிறோமோ இதைவிட 100 மடங்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தை பாக்கியாக வைத்திருக்கிறான் கியாமத் நாள் வரையில. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், மா ஹாதல் உல்ஹியா யா ரசூலல்லாஹ், இது என்ன உல்ஹியா? இந்த ரத்தத்தை ஓட்டக்கூடிய விஷயம் இருக்குகிறதே, தில்ஹஜ்ஜுரை பிறை 10ல இரத்தத்தை ஓட்டக்கூடிய விஷயம், இந்த அமல் இருக்குகிறது, இது என்ன அப்படி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இதுவாகிறது சுன்னத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தை அவர்களுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக சொன்னார். மறுபடியும் கேட்டார்கள், வமாலனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இதற்காக வேண்டி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதற்காக வேண்டி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீ குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிகளுக்கும் ஒவ்வொரு அந்த பிராணியுடைய ரோமங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார். பிராணியில் எவ்வளவு முடி இருக்கிறது, எவ்வளவு நன்மை. மேலும் இந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த பிராணியை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே இதைவிட 70 மடங்காக ஆக்கி அல்லாஹ் தஆலா அதை சொர்க்கத்துக்கு செல்ல செய்வார். அப்போ எவ்வளோ பெரிய பிராணி, எவ்வளோ முடி அதில் இருக்கும். இப்போ உள்ள முடி இல்லை, 70 மடங்கு ஆனதற்கு அப்புறமாக அது எவ்வளோ முடி இருக்கும், அவ்வளவு நன்மைகள். இந்த நன்மைக்கு நாம் எத்தனை பேர் தயாராகிறோம்? இந்த அமல் வரும் பொழுது சிரமமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தவர், நான் யாருக்கு அப்படி சொல்கிறது கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம சொல்கிறோம். யார் சொன்னாலும் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். அவர் ரெகுலராக குர்பானி கொடுக்கக்கூடியவர் நம்மள்கிட்ட பங்கில். அவரிடத்துல நம்ம இது வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலை குர்பானிக்காக வேண்டி. அவரிடத்துல ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இந்த மாதிரி ஏன் பங்கு இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற. பெயர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. ஒரு டைம் ஃபோன் பண்ணுவார், வேறு யாருக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்ணல, நம்ம நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டதோடு சரி. அவருக்கு 2ஆம் டைம் ஃபோன் பண்ணோம், நேற்று சாயங்காலம் கூட ஃபோன் பண்ணி பேசினேன், ஏன் ஒன்றை கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நண்பர்னால நம்ம கேட்குறோம். அப்போ அவர் ஒன்றும் முடிவு பண்ணல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றார். அவரிடத்துல நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம், சரி நம்ம குர்பானி கொடுத்துட்றோம் என்னுடைய காசை போட்டு. ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருக்கு சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். நம்முடைய நண்பர்ன்றனால நம்ம அவங்க தான் அவங்க காசு போட்டு கொடுக்கணும். நம்முடைய நண்பர்ன்றதுனால நம்முடைய புறத்துலேருந்து நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு தயாராகிடும், அது கூடும். அப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் கூட சரி சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் அவன் கொடுக்கல. எதுக்காக அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த குர்பானியுடைய நேரத்தில் எல்லா சிரமங்களும் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. எவ்வளவு சிரமமானார், வீடு வாடகை கொடுத்துட்றாரு,
வீட்டு செலவை பார்த்துடுறாரு, மனைவி மக்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்றாரு, ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறாரு, என்னென்ன ஃபீஸுகள் இருக்கிறது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுறாரு. இதுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் முடியாமையே போய்விடுது. எவ்வளோ பெரிய ஒரு கை சேதமான விஷயம். நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு தியாகம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியாகம். என்ன தியாகம்? யாரோ செஞ்சாங்க நீங்களும் செய்யுங்க அப்படின்னு இல்லை, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதை அனைத்து அடியார்களும் கியாம நாள் வரை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்ட தியாகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு பெருநாளிலே கூட, ஒரு ஃபீதுல் அல்ஹாவுடைய பெருநாளிலே கூட அவர்களுக்கு குர்பானி கடமையானது கிடையாது. குர்பானி கடமையே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு. எப்போ அவங்க பணக்காரராக இருந்திருக்காங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத் என்னைக்குமே கடமையானது இல்லை என்று அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்திருக்கிறார்கள். மௌத்தாகும் போது கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்கே வாருங்கள், வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். ஓரிரு திரகம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நான் மௌத்தாகுவதற்கு முன்பதாக என்னுடைய ரூஹ் என்னுடைய உடலை விட்டு பிரிவதற்கு முன்பதாக இந்த திரகம் என்னுடைய வீட்டை விட்டு வெளியில் போயிடும். இப்போ நான் மௌத்தாருக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஊரில் இருக்கிறதெல்லாம் இங்கே வீட்டுக்கு வந்துடணும், எப்படியாச்சும் ஊரில் இருக்கிறதெல்லாம் இங்கே வீட்டுக்கு வந்துடணும். அந்த இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஹஸரத் உஸ்தாத் சைஃபுதீன் அவங்க சொல்லுவாங்க, ரமலானுடைய நேரங்களில் சிவாஜி நகரில், பெங்களூர் சிவாஜி நகரில் மிகப்பெரிய ஒரு பஜார் இருக்கும். அதை பற்றி கேட்கும் பொழுது எங்கள் ஹஸரத் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ரமலான் 15 வரைக்கும் நம்ம வீட்டு ஆளுங்க, நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் சிவாஜி நகரில் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ரமலான் 15 வரைக்கும் நம்முடைய வீட்டு ஆளுகள், நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? சிவாஜி நகரில் இருப்பாங்க. ரமலான் 15க்கு அப்புறம் சிவாஜி நகரெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்பாங்க. என்ன இருக்கும்? சிவாஜி நகர். அது மாதிரி நான் வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் இருப்பேன். எப்படி? வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் புறா உலகம் சுற்றி கொண்டிருப்பேன். நான் மௌத்தாகுவதற்கு முன்பதாக புறா உலகம் என்னுடைய வீட்டில் இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இதை தவிர வேறு யாருக்கும் எந்த நோக்கமே கிடையாது. இதில் எத்தனை தொழுகைகளாகட்டும், இதில் எத்தனை அல்லாஹ்வுடைய கட்டளை பாலாகட்டும், இதில் எத்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் நாசமாக போனாலும் எனக்கு கவலையே இல்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். என்னைக்குற அல்லாஹ்வுடையார்களே, மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் சொற்பமாக செலவழிக்கக்கூடிய இந்த சாதாரண காசுகள் இருக்கிறது, இது நாளை மறுமை நாளிலே அது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் லா யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் இந்த இந்த குர்பானியை பற்றி திருமறையிலே சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய சதையோ இரத்தமோ போய் சேருவது கிடையாது. மாறாக உங்களிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய இறை எச்சம் தான் போய் சேருகிறது. எப்போ போய் இறை எச்சம் சேரும்? எப்போங்க போய் சேரும் இறை எச்சம்? 10 வீடு இருக்குது, பல ஏக்கர் நிலங்கள் இருக்கு, பல ஆயிரக்கணக்கான பவுன்கள் இருக்கு. இப்போ இவர் பல பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு. இப்போ ஒரு ஆட்டை வாங்கி வீட்டில் அறுத்தவன இவர் தக்குவா போய் சேர்ந்துருமா? இவர்தான் போய் சேரும். அல்லாஹ் காண்டி கொடுத்தாருன்னா போய் சேரும். என்னிடத்துல எதுவுமே இல்லை, என்னிடத்துல வீடு இல்லை, என்னிடத்துல வாசல் இல்லை, என்னிடத்துல பொருள் செல்வங்கள் கிடையாது, என்னிடத்துல குர்பானி கொடுப்பதற்கு தகுதியே இல்லை. இந்த நேரத்தில் நான் இதற்காக வேண்டிய ஒரு சில காசுகளை, பணங்களை ரெடி பண்ணி அலைந்து திரிந்து ஒரு பிராணியை வாங்கி அப்பா இருப்பார் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? அப்போ எப்படி இருக்கும் தக்குவா? முன்னாடி சொன்ன அப்போ அதிகமாக இருக்குமா, இப்போ அதிகமாக இருக்குமா? சொல்லுங்க எல்லாரும். எப்போ அதிகமாக இருக்கும் சொல்லுங்க. இருக்காதா? எப்பவுமே இருக்காங்க சித்தன்றீங்களா? எப்போ அதிகமாக இருக்கும்? இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக நான் செலவு செய்து ஒரு பிராணியை வாங்கி அப்போ இருக்கிறேன்னு, அப்போதான் என்னுடைய தக்குவா மின்னும். எனக்கு குர்பானி கடமை இல்லை, எடுத்துட்டு ஒதுங்கிறதுல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. குழந்தைக்கு பால் இல்லாட்டினா தெருவா அலையிறோம்ல, வீட்டில் மனைவிக்கு சோறு இல்லாட்டி தெருவா அலையிறோம்ல, வீடு கட்டுறதுக்கு வாடகை கட்ட முடியலன்னா இந்த மாதம் ஃபுல்லாக அலைஞ்சி எப்படியாச்சும் வாடகை கட்டுன்னு அலையிறோம்ல. ஒரு மாதம் அலைந்து நம்மளால் ஒரு குர்பானி கொடுக்க முடியாதா?
கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய அல்ல அதைத்தான் சொல்கிறான். இதுதான் தக்குவா. உங்களுடைய தக்குவா தான் எங்கள் இடத்துல வந்து சேரும். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய யாருன்ட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காண்டி தொழுங்கள், அல்லாஹ்வுக்காண்டி அறுத்த குர்பானி கொடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், யா புனைய இன்னி ரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, என்னுடைய மகனே நான் கனவிலே பார்த்தேன் உன்னை அறுப்பது போன்று என்பதாக சொல்லும் பொழுது உடனே சொல்றாங்க, இப்போ அவர்களுடைய தியாகம், மகனுடைய தியாகம் அல்ல. இங்கு நாம் குர்பானி கொடுக்கிறோம். நம்முடைய குர்பானியுடைய அந்த பிராணி யாரு? ஆடு, மாடு, ஒட்டகம். அங்கு குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார் ஒருவர். அவருடைய குர்பானி யாரு? மகன். குர்பானி யாரு? மகன். சிந்திச்சு பார்க்கணும், இது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். உலமாக எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், தொழுதுட்டு மசாஜ் நாங்கள் போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லினா எங்களுக்கு எத்தி வைப்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. 1000 ரூபா போட்டு விட்றாங்க மாதம் மாதம். அந்த 1000 ரூபாய்க்கு ரெடி பண்ணாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, 5000 ரூபா வந்ததுக்கப்புறம் ஆஹா இதை சாதாரணமாக விட்டு விட்டேனே, எனக்கு இன்னைக்கு 1000 ரூபான்னு தான் விட்டேன், 5000 ரூபாய் வராமல் போயிடுச்சேன்னு சொல்லி கை சேதப்படுறவங்கள எத்தனை பெண்கள் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க. அன்னைக்கு தெரியும் இந்த எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சு குர்பானி கொடுப்பதற்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே கேட்கிறார்கள், உன்னை அறுத்து குர்பானி கொடுப்பதை போன்று நான் கனவு கண்டேன். யா அபத்தி ஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே எப்படி நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானோ அதே போன்று செய்து கொடுங்கள். ஒரு வார்த்தை சொல்றது, அதாவது நபியுடைய கனவுலே வரக்கூடிய கனவு இருக்குகிறது, அது அல்லாஹுடைய கட்டளை. நம்மை போன்ற சாதாரண விஷயம், நம்ம வரக்கூடிய கனவு இல்லை. நபிக்கு எல்லா நபிமார்களுக்கும் கனவுலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அது அல்லாஹுடைய கட்டளை, அதன்படி அவர்கள் அமல் செய்தாக வேண்டும். நம்முடைய கனவுல அப்படி கிடையாது. நம்முடைய கனவுல வர்றது அமல் செய்யன்ற அவசியம் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹுடைய கட்டளையிலே அத்தா மகன் இருவரும் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நாம் இன்று குர்பானியாச்சும் கொடுப்பதற்கு தயாராகி விட வேண்டாமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நமக்காக வேண்டி இன்னும் நான் சொல்கிறேன், எங்களுடைய குர்பானியுடைய அந்த டோக்கன்கள் இந்த 3 நாளைக்கு வரைக்கும் கூட நாங்கள் வச்சுருப்போம். 3ஆவது நாள் லொஹர் வரைக்கும் கூட வச்சுருப்போம். யாராச்சும் இருந்து ஒரு மனிதராச்சும் வந்து அதில் இந்த 3 நாளில் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, 4000 ரூபாய் குர்பானி கொண்டு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதராச்சும் வந்து அதில் இந்த 4000 ரூபாய் இந்த வச்சுங்க, இந்த நான் ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ உங்களுக்கு குர்பானிக்கு கேட்டதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஹிதுமத் எங்களுக்கு இதுவே போதுமானதா. அவருடைய குர்பானியை நிறைவேற்றுவதற்காக இந்த அமல் செய்திருக்கிறார். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுங்கள். முதலிலே ஈத்காவிற்கு சென்று தொழுங்கள், பிறகு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் வன்ஹர் குர்பானியை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய இறையச்சம் உங்களுக்கு வந்து நிறைந்துரும். உள்ளத்துல இறையச்சம் நிறைந்துரும். எப்போ ஈத்காவுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு வந்துடுறீங்களோ, தியாகத்தை முன்னிட்டு வர்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக சொல்லிக்கொண்டு ஈத்கா மஹாலுக்கு வந்து தொழுகும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா இதெல்லாம் நம்புகிறான், என்னோட அடியான் இப்படியெல்லாம் வந்தாக்கா அவருடைய உள்ளம் இப்படிலாம் இருக்கும். அதே இதில் போய் திரும்பி போய் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் குர்பானி கொடுத்தாருன்னா எவ்வளவு இஹ்லாஸோடு இவர் குர்பானி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைக்கிறான். நாங்கள் அப்படியே திரும்பி போய் எல்லாத்தையும் சுற்றிட்டு நேராக 12 மணிக்கு பிரியாணி வீட்டில் ரெடியாக இருக்கும் போய் கரெக்டாக போய் உட்காந்துருவோம் சேர்த்து. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இறை அச்சம் அல்லாஹ்விடத்தில் போச்சு. குர்பானுடைய அந்த கரிகளை 3ஆக பிரித்து மக்களிடத்தில் நமக்கு ஒன்று, நம்முடைய சொந்த பந்தத்திற்கு ஒன்று, தன்னுடைய ஏழை மக்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று கொடுப்பது, இதெல்லாம் இருக்கிறது புஸ்தகமான விஷயமாக இருக்கிறது. குர்பானியுடைய கரியில் நம்மளே வைத்து சாப்பிட்டுக்கிட்டா குர்பானி கூடாது என்பதாக இல்லை. ஆனால் குர்பானியுடைய நோக்கம் இது இல்லை, புஸ்தகமான விஷயங்கள் இது இல்லை. அன்று இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இன்று 2 மாதங்கள் 3 மாதங்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜிலே வைத்து சாப்பிடப்படும். எல்லாத்துக்கும் குடிச்சிட்டு உள்ளூர் எடுத்து வச்சு சாப்பிட்றாருன்னா பரவாயில்ல.
எல்லாத்தையும் அப்படியே அறுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தால் குர்பானுடைய நோக்கம் என்ன, தியாகம் மனப்பான்மை என்ன? போன ஜும்மாவில் நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை வந்து பிறநாளில் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இருந்தீங்கன்னு தெரியாது. ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, கனவு காண்கிறார். கனவுல என்ன செய்கிறாரு, மௌத்தாகி சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. சாதாரண ஒரு கனவு தான் இது, வந்து ஒரு கதை தான், அதாவது வந்து நடந்த விஷயம் இல்லை, நாம் விலகிக் கொள்வதற்காக வேண்டி. சொர்க்கத்துக்கு போய் இங்கே சொர்க்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 6 மாதம் குர்பானி கொடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் மௌத்தாயிட்டார். சொர்க்கத்தில் திரிந்து கொண்டு இருக்கிறார். அங்கே அவருடைய குர்பானி ஆடு இப்படி வருது. பார்த்தவனை தெரிஞ்சுக்கிறார், என்னுடைய குர்பானி ஆடாச்சே அப்படின்ட்டு. பார்த்து சந்தோஷப்பட்டு, இப்படி நான் குர்பானி கொடுத்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், என்னோட சேர்த்து என்னுடைய ஆடும் சொர்க்கத்துக்கு வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அப்படியே தடை கொடுத்தாருக்கிட்டு பார்த்தாக்கா ஒரு சப்பையை காண ஆடுக்கு. என்னது, எத்தனை சப்பை இருக்கும்? 4 இருக்கும்ல. 4 தானே, யாருக்காச்சும் தெரியுமா? சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். 4 சப்பை இருக்கும் ஒரு ஆட்டுக்கு. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்காமே தெரியாது, நாங்கள் வாரம் சப்பை தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரியே ஒரு கணக்கில் இருந்தால் கூட ஒரு சப்பையை காணும். திடீர்னு ஆச்சரியம், அவருக்கு அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு வழக்கெடுத்தில் கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே இது என்னுடைய குர்பானி ஆடு, இதில் வந்து ஒரு சப்பையவே காணாமல் எங்கே போச்சு, அது முழுமையாக இங்கே வர வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே மலக்குமார் சொன்னாங்க, ஒன்று உன் ஃப்ரீசரில் தான் அவன் வீட்டில் இருக்குது, ஒன்று இங்கே வந்து சேரலை அப்படின்ட்டார். என்னது, ஒன்று அவங்க வீட்டு ஃப்ரீசரில் தான் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் மௌத்தாயிட்டு கனவு வாங்குறாரு. அவருடைய ஆட்டு சப்பை எங்கே இருக்குது? 3 சப்பையை தான் முடிச்சிருக்காங்க. ஒரு சப்பை எங்கே இருக்குது? ஃப்ரீசரில் இருக்குது. அது வந்தவனை நாங்கள் சேர்த்து விட்டுறோம் தான் அப்படின்ட்டாங்க. இப்படி தான் நம்முடைய குர்பானுடைய நிலைமைகள் போய்கொண்டு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது ஒரு தியாக உள்ளத்தோடு நம்முடைய பிராணிகளை சிரமப்படுத்தாமல் அவைகளை தண்ணீர் புகட்டி இப்ராஹிம் பக்கம் அதை வைத்து அவைகளை நரம்புகள் கட்டாகும்படி நாம் அவைகளை சுன்னத்தான முறையில் கூர்மையான கத்திகளை கொண்டு அறுத்து தக்பீர் ஓதிக்கொள்ளணும். ஸோ அந்த தக்பீரை ஓதுவதை மறக்காமல் இருக்கணும். அதற்கப்புறம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் பற்றி சொல்லணும். அப்புறம் அந்த குர்பானுடைய துவா இருக்குது, இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி, அந்த துவா இருக்குது. அதை நம்ம ஓதி அறுத்து விட்டு அதனுடைய ரூஹ் பிரிந்து அது நார்மலாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற விஷயங்களை நம்ம தோல் வைக்கிற விஷயங்கள். அது உயிருடன் இருக்கும் பொழுதே கசாய் வர்றாரு, அடுத்த ஆட்டை பார்க்குன்ற காரணம் செஞ்சாங்கன்னா ஹராம். உயிருடன் பிரிவதற்கு முன்னதாக அது தோலையோ கால்களையோ அறுப்பதற்கிறதே ஹராமான விஷயமாக இருக்கிறது. கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இந்த இதில் அல்ஹாவுடைய பெருநாளுக்கெல்லாம் நாம் ஒன்றுபடி விட்டோம். அல்லாஹ் தஆலா இங்கு பேசப்பட்ட கேட்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானிகளை இன்றிலிருந்து நாளை மறுநாள், நாளைக்கும் அதற்கு அடுத்த நாள் 3ஆவது நாள் அசர் வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். அதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.